ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டையும் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். எல்லாமே நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் ஆனதும் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ரெண்டும் நல்லா வதங்கட்டும். உங்கள் குழந்தைங்க வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசிபியை செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஈரம் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். வரப்போ லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. வெண்டைக்காய்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெண்டைக்காய்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ சாதம் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா பக்கமுமே ஒரே ஈவனாக வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.